தற்போதைய அண்மை செய்தியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வாடகை பாக்கி உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தினகரன் என்பவர் பெற்ற தகவலில் வாடகை பாக்கி உள்ளதாக தெரியவந்துள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் வாடகை பாக்கி உள்ளதாகும். 59 லட்சம் வாடகை பாக்கி வைத்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாக்கியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் வாடகை பாக்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சொந்தமான இடங்களில் வாடகை பாக்கி உள்ளதாக மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வாடகை பாக்கி இருப்பதாக மூலம் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஆனந்தி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இந்து அறநிலையத்துறை கீழ் இயங்கக்கூடிய மதுரை மண்டல இணை ஆணையர் அலுவலகம் 59 லட்சம் ரூபாய்க்கு மேலாக வாடகை பாக்கி வைத்துள்ளது. ஆர்டிஐ மூலியமாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தற்போது இந்த அதிர்ச்சி தகவலானது வெளியாகிய நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான கட்டடங்கள் மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு மற்றும் வெல்லிஸ் நகர் பகுதியில் அமைந்துள்ளது. 2017ஆம் ஆண்டு வரை மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு கட்டிடத்தில் செயல்பட்ட இணை ஆணையர் அலுவலகம் பின்னர் எல்லிஸ் நகர் அலுவலகத்தில் தற்போது செயல்பட்டு வருகிறது. இக்கட்டிடங்களில் வாடகை அடிப்படையில் இந்து அறநிலையத்துறையின் மதுரை மண்டல ஆணையர் அலுவலகமானது செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் மதுரை தெற்கு மேற்கு சித்திரை வீதி சந்திப்பு கட்டிடத்திற்கு 59,080 ரூபாயும், எல்லிஸ் நகர் கட்டிடத்திற்கு 59,06,813 ரூபாயும் வாடகை பாக்கி வைக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தினகரன் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகம் தற்போது இந்த பதிலானது அளித்துள்ளது. அதில் 59,65,893 ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ளதாகவும் தற்போது அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் கட்டிடங்களில் வாடகை வசூல் செய்வதில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் இந்து சமய அறநிலையத்துறையில் தற்போது மதுரை மண்டல அலுவலகமும் தனது வாடகை பாக்கியை செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ளது தற்போது ஆர்டியின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண்.